ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு ஆச்சு. ஸோ இந்த என்ன பார்க்க போறோம்னா பேபி அண்ட் பேபி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க, இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் ஆக போகுது. எஸ்ங்க, ஏன்னா February 14 ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு டைம்ல நிஜமா பார்க்கறது டைம் இல்லை. எனக்கு இப்போதான் வந்துட்டு ஓடிடியில எனக்கு கிடைச்சி இந்த படம், அதான் பார்த்து ரிவ்யூன்றது பண்றேன். இப்போதான் ரீசெண்டா நானும் பார்த்தேன். பேபி அண்ட் பேபி இது வந்துட்டு ஒரு காமெடி ரம் கூட இல்ல, ஒரு காமெடி டிராமா. ஆனா காமெடி டிராமா இல்லாத ஒரு காமெடி டிராமா ஃபிலிம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இந்த படத்துல முக்கியமா வந்துட்டு லீட் டேரக்டரா பண்ணிருக்கு வந்துட்டு நம்ம ஜெய் அண்ட் வந்துட்டு யோகி பாபு. அதுக்கப்புறம் நம்ம சத்யராஜ் சார் பண்ணியிருக்காங்க லீட் ரோலா. இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஃபிலிம், ஓகேவா? ஸோ ஃபேமிலி சப்ஜெக்ட் ஃபிலிம். ஆனா ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எமோஷனலா அங்க ஒரு ஸ்டாரி ஒன்று இருக்கு, ஒரு பிளாட் ஒன்று இருக்கு, சரிங்களா? ஒரு எமோஷனலா ஒரு ஃபேமிலி, ஒரு மதர்ஹுட் அம்மாக்கான ஒரு எமோஷனல், அப்பாக்கான எமோஷனல், ஃபேமிலிக்கான ஒரு எமோஷனல். இது ஒரு குழந்தை சப்ஜெக்ட், ஓகேவா? பேபி சப்ஜெக்ட். உங்களுக்கு கண்டிப்பா படம் பார்த்துருப்பீங்க. 2 ஃபேமிலியோட பேபி வந்துட்டு மாறிடும், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இந்த ஃபேமிலியில ஆம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைன்னு சொல்ல முடியாது, இந்த ஃபேமிலியில வந்து பொம்பளை பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு பேபியில பேபியே ஸ்வாப் ஆகி ஜெண்டர் ஸ்வாப் மாதிரி, அந்த மாதிரி ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா இல்லை, அவங்க எடுத்து அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சுங்க. எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. சிரிப்புலாம் ஹியூமர்ல ஒர்க் அவுட் ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு, சில இடத்துல மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி இந்த படத்துல வந்துட்டு கலரு, லைட்டிங், ஸ்டாரி எல்லாம் ஓகேங்க. ஓகே, கட்டு போனது எனக்கு சரியா படல. எதையுமே வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு எண்டிங்ல ஒவ்வொரு ஷார்ட் சொல்றேன், ஒவ்வொரு ஃப்ரேம், ஐ மீன் வந்து ஒவ்வொரு சீன் சொல்றேன். ஒரு சீன்ல வந்துட்டு நான் கட் போவோம்ல, அந்த கட்டோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்துட்டு லைக் வந்து ப்ராப்பரா இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஓகேவா? இப்போ எமோஷனா அழுகுறோம், ஃபீல் பண்றோம், அவ்வளவு நேரம் போகுது, அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் பண்றாங்க, ஓகேவா? அது ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரி இருந்துச்சுங்க. இந்த படத்துல எமோஷனலா வந்துட்டு சாங் வரும், அம்மா பேபிக்கு பாடுற மாதிரி வீடியோ கால்ல, அப்புறம் வந்து எமோஷனல் டைலாக் வரும், ஃபீல் பண்ற மாதிரி. அதெல்லாம் வந்துட்டு எமோஷனலா வந்துட்டு ஒட்டவே இல்லைங்க, கனெக்டே ஆக முடியல. லைக் வந்து இந்த படம் காமெடி கூட கனெக்ட் ஆகல. யோகி பாபு வந்து ஒரு கட்டத்துல வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரோட கொஞ்சம் ரூடான பேச்சுல உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அவரோட பேட்டர்ன் எப்படி பேசுவாருன்ற. அதுக்கப்புறம் எமோஷனல் ஆயிடுவாரு, ஹீரோ அடிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து அந்த பேபி காணாம போச்சு, அந்த மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத மாதிரி கேவலமா ஒரு காமெடி வரும், ஓகேவா? ரிலேட்டே பண்ண முடியல. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட் என்டையர் டீமுக்கு வந்து பெரிய விஷயம் சொல்லணும். பிகாஸ் வந்து இந்த படத்தை வந்து உங்களுக்கு க்ரூ செட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி காசு ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எடுத்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் எனக்கு பாக்குறதுக்கு வந்து எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டாரி கூட வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், காமெடி கூட தேவையில்ல. இது வந்து எமோஷனல் வழியா எடுத்துட்டு போயிருக்கலாம், ஓகேவா? காமெடி கூட வேணாம், காமெடினா வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். எமோஷனல் கொண்டே வந்துட கூடாது. லைக் வந்து அந்த கலகலப்பு மாதிரி எமோஷனல் வந்துட்டு லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது, வரும் முடிஞ்சிடும், அது காமெடி சாப்பிட்டுட்டு போயிடும், ஓகேவா? பட் இதுல வந்து காமெடியா எமோஷனல் வச்சு ஒரு மாதிரி குழப்பி வச்சுட்டாங்க. அதாவது என்னால அந்த காமெடியை கனெக்ட் பண்ண முடியல. அந்த முக்கியமான எமோஷனல் ஒட்டவே இல்லை நிஜமா எனக்கு, ஓகேவா? கனெக்டே ஆகல நிஜமா. ஸோ இது நான் வந்துட்டு நெகட்டிவா நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் பார்த்தது சொல்றேன். சரி, ஒரு பாதி கட்டத்துக்கு மேல நான் வந்துட்டு வேணாப்பா, நான் ஏஞ்சி போயிட்டேன், படம் பார்க்கல, ஓட்டில போனை வச்சுட்டு போயிட்டேன். வேணாப்பா, என்னடா இப்படி லேகா இருக்கு, ஒரு மாதிரி ஒட்டவே இல்லைன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் படம் பார்த்து முடிக்கணும்னு சொல்லிதான் மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படத்தை பார்த்தேன். மறுபடியும் அந்த கண்டினியூ பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி எனக்கு போச்சு. இந்த படத்துல தேட்டர்ல பார்த்தா ஏஞ்சி போயிருப்பேன் போல. ஒட்டலங்க, ஒவ்வொரு சீனும் ஒட்டல. ஒரு கேரக்டர் வந்து காமெடின்னு பேர்ல வேற மாதிரி பண்ணி ஒண்ணு வச்சிருக்காங்க, ஓகேவா? எனக்கு நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன். நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும் படம் எப்படி இருக்குன்னு. பார்த்தவங்களுக்கு உங்க படம் பிடிச்சிருந்துச்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? பிடிக்கலன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸ்டாரி மெயினா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒரு எமோஷனல் ஸ்டாரி வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், வேற பேட்டர்ன்ல சொல்லியிருக்கலாம், காமெடி கூட வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி தோணுச்சு. எமோஷனல் வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி தோணுச்சு. எஸ், அதை தாண்டி வந்துட்டு எதுவுமே பெருசா நம்மளுக்கு ஒட்ட கிடையாது, ஓகேவா? வேற மாதிரி அதை வந்துட்டு ஃபுல் ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் கண்டிப்பா. ஸோ காமெடி வந்துட்டு சில காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ரெட்டின்னு வருவாரு நடுவில், அவர் வந்துட்டு என்ன இதுக்கு வராதுன்னு தெரியல, காமெடிக்காக ஒன்று கூப்பிட்டு வரானுங்க. ஒரு வேணாம், அதை பத்தி பேச வேணாம், அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. பட் சில காமெடி தான் சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சுங்க, நிஜமா சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் காமெடி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல.
நீங்க படம் பார்த்து உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்க பர்சனல் ஒப்பீனியன் நீங்க ஷேர் பண்ணுங்க தாராளமா. சரிங்களா? என்னைய திட்ட வேணாம். நான் ஷேர் பண்றது வந்துட்டு நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். எனக்கு பிடிச்சா பிடிக்கலன்னு இதை பார்த்துதான் இந்த ரிவ்யூ பார்த்துதான் வந்துட்டு நீங்க பார்க்கணுமா வேணாமான்ட்டு டிசைட் பண்றது நீங்க தான். ஓகேவா? நான் உங்களை சொல்ல கிடையாது பார்த்துதான் ஆகணும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு. இந்த படம் ஒரு வாட்டி பார்த்துட்டேன். இது டேக் அவேக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே இல்லை. காமெடிக்கு சிரிக்கிறது கூட என்டர்டைன்மெண்ட் கூட எனக்கு பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால பார்க்க மாட்டேன் இந்த படத்தை. ஓகேவா? உங்களுக்கு எப்படி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சொல்லி எவனே முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் தான். பாய்.